டார்க் வெப்பை நம்ம படத்துலலாம் பார்த்துருப்போம். ஆனால் உண்மையாலே அதை யார் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அண்ட் அது எப்படி இருக்கும்? உண்மையாலே படத்தில் காட்டுற மாதிரி அது ஒன்லி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்களா? அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். வெல்கம் பேக் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்டர்நெட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? கூகுள், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி வெப்சைட்ஸ் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஆனால் இது வெறும் டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க்கு தான். இன்டர்நெட்டில் இதை விட மறைஞ்சிருக்கிறது நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அதை தான் நம்ம டார்க் வெப்னு சொல்லுவோம். டார்க் வெப்பை நம்ம சாதாரணமாக ஆக்சஸ் பண்ண முடியாது. அதை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கே தனி ப்ரௌசர் வேணும். நீங்கள் சாதாரண இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கூகுள் குரோமே போதும். ஆனால் டார்க் வெப் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரௌசர் தேவை. அந்த ப்ரௌசர் பேர் தான் டார் ப்ரௌசர். இந்த டார் ப்ரௌசரை வச்சு தான் உங்களால் டார்க் வெப்பையே ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த டார் ப்ரௌசரை யூஸ் பண்ணி நீங்கள் டார்க் வெப்குள்ளே போனீங்கன்னா உங்களால் நிறைய வெப்சைட்ஸை பார்க்க முடியும். ஆனால் அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்ன உங்களுக்கு தெரியுமா? பொதுவாக நீங்கள் ஒரு வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா நிறைய கிராஃபிக்ஸ் இருக்கும். அதேமாரி அதோட யூஎக்ஸ் அண்ட் யூஐ டிசைன்லாம் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் டார்க் வெப்பில் இந்த மாதிரி எந்த ஒரு கிராஃபிக்ஸும் ஒரு டிசைனும் இருக்காது. ஒரே பிளெயினாக தான் இருக்கும். ஸோ டார்க் வெப்புங்கிறது நார்மல் வெப்சைட்டோட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பேசிக்காக நான் டார்க் வெப்பை நல்லதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் கெட்டதுக்கும் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தேன். படத்தில் காமிக்கிற மாதிரி இது ஒன்லி கெட்டதுக்கு மட்டும் யூஸ் பண்ணல. நல்லதுக்கெல்லாம் யார் யார் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட், விசில் ப்ளோவர்ஸ், அப்புறம் செக்யூராக அவங்களோட கருத்தை பரிமாறுறதுக்கான ஒரு இடமா டார்க் வெப் இருக்கும். ஜேர்னலிஸ்ட் எதுக்கு இந்த டார்க் வெப் யூஸ் பண்ணுறாங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷனை இந்த டார்க் வெப்பில் அவங்க லீக் பண்ணுவாங்க. அவங்க யாரில் எந்த மாதிரி ஜேர்னலிஸ்ட்லாம் இந்த மாதிரி சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷனை டார்க் வெப்பில் லீக் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சப்போஸ் இந்த கண்ட்ரிஸ் சில கண்ட்ரியில் இருப்பாங்க. அந்த கண்ட்ரி ரொம்பவே சர்வாதிகார கண்ட்ரியாக இருக்கும். அவங்களால எந்த கருத்துமே சொல்ல முடியாது. அதனால் அவங்க ஐடென்டிட்டியை மறைச்சிக்கிட்டு இந்த டார்க் வெப்பில் அவங்களோட கருத்தை சொல்லுவாங்க. அதாவது செய்திகளை சொல்லுவாங்க. அது அங்கே இருக்கிற மக்களுக்கு போய் சேரும். அப்படியே அந்த இது மற்ற வேர்ல்டில் இருக்கவங்களுக்கு தெரிய வந்துடும். அதேமாரி விசில் ப்ளோவர்ஸ் ஏதாவது ஒரு பெரிய தப்பு ஒன்று நடக்குதுன்னா அதை அவங்க அங்கே லீக் பண்ணுவாங்க. அவங்களோட ஐடென்டிட்டி வெளில தெரியாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு சேஃபான பிளேஸ் அப்படிங்கிறதுனால டார்க் வெப்பில் அவங்க அந்த கருத்தெல்லாம் பதிவிடுவாங்க. ஸோ பேசிக்காக ஜேர்னலிஸ்ட், விசில் ப்ளோவர்ஸ் அண்ட் செக்யூர் கம்யூனிகேஷனுக்கு டார்க் வெப்பை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதுதான் இன்னொரு பிரச்சனையும். இந்த டார்க் வெப் ஐடென்டிட்டியை தெரியாமல் இருக்கிறதுனால இது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கும் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரக்கு, வெப்பன் டிராஃபிக்கிங், ஹியூமன் டிராஃபிக்கிங் இது போன்ற நிறைய விஷயங்களுக்கு இந்த டார்க் வெப்பை யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்டாக டெரரிஸ்ட்டும் இந்த டார்க் வெப்பை யூஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்கள் டார்க் வெப்பில் போயிட்டு ஏதாவது ஒரு வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா அதோட ட்ரஸ்ட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அதை யாருமே ட்ரஸ்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் போகிறப்ப ரொம்ப சேஃபாக இருக்கணும். என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் டார்க் வெப் ஆக்சஸ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதேமாரி இந்த படத்தில் காமிக்கிற மாதிரி இது ஒன்லி இல்லீகல் ஆக்டிவிட்டிக்கு மட்டும் கிடையாது, லீகல் ஆக்டிவிட்டிக்கும் இதை யூஸ் பண்ணுறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.